இன்றைக்கு செய்தியின் தலைப்பு தேவனுடைய நீதியிலே நடப்பது, வாக்கிங் இன் காட்ஸ் ரைச்சியஸ்னஸ். இந்த சத்தியங்களை நாம் தொடர்ச்சியாக ஒரு சில வாரங்களாக நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பதாக இப்போ பார்க்குற சத்தியங்கள் நிறைய பேருக்கு புதிதாக இருக்கும். ஸோ அதனால் சொன்ன காரியத்தை நான் ஒரு சில நேரங்களில் மறுபடியும் சொல்லுவேன். அது மறுபடியும் கேட்க நம்முடைய புரிந்து கொள்ளுதலுக்கு அது ஏதுவாக இருக்கும். தேவனுடைய நீதியிலேயும் தேவனுடைய பரிசுத்தத்திலையும் நடப்பது. ஏன் இது ரொம்ப முக்கியம் என்றால், எந்த அளவுக்கு தேவனுடைய நீதியிலையும் தேவனுடைய பரிசுத்தத்திலையும் நாம் நடக்கிறோமோ அந்த அளவுக்கு ஆண்டவருடைய கிரியையை நம்மளுடைய வாழ்க்கையில் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, தேவனுடைய நீதியிலும் தேவனுடைய பரிசுத்தத்திலும் நாம் அனுதினமும் நடக்கும் பொழுது அதற்கு ஏற்ற கிரியைகளை பார்க்க முடியும். தேவனுடைய வல்லமை, தேவனுடைய ஆலோசனை, தேவனுடைய கிருபை, தேவனுடைய வழி நடத்துதல் எல்லாமே நாம் தேவனுடைய நீதியிலே நடக்க கற்றுக்கொள்ள தேவனுடைய கிரியை நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக பார்க்க முடியும். ஸோ இந்த வசனங்கள், இந்த சத்தியங்கள் மிகவும் பிரயோஜனமுள்ளதாக இருக்கும். முதலாவதாக, நாம் வளர்ந்த விதம் இல்லைன்னா போதிக்கப்பட்ட விதம் இவ்வாறாக இருக்கலாம் பிரியமானவர்களே. ஸோ முதலாவதாக ஒரு மனப்பான்மையை திருத்த விரும்புகிறேன். ஸோ அதற்கு ஒரு கேள்வியை உங்களுக்கு முன்பதாக வைக்கிறேன். நீங்கள் ஒரு காரியத்தில் நீங்கள் சரியாக நடந்தால், இல்லைன்னா ஒரு நாளிலே அநேக தீர்மானங்கள் எடுக்க வேண்டியது இருக்கிறது. ஸோ அந்த தீர்மானங்களை நீங்கள் சரியாக எடுத்தாதான் பரிசுத்தமாக இருக்கிறீங்களா, நீதியாக இருக்கிறீங்களா, இல்லைன்னா பரிசுத்தமாக இருக்கிறனால நீங்கள் சரியான தீர்மானங்கள் அந்த நாளிலே எடுக்க வேண்டுமா? கொஞ்சம் இந்த கேள்வியை கொஞ்சம் யோசித்து பாருங்க. எதற்காக நாம் பரிசுத்தமாக நடக்கிறோம்? எதற்காக நீதியாக நடக்கிறோம்? பரிசுத்தமாக இருக்கிறதுக்கு சரியாக நடக்க யோசிக்கிறோமா, இல்லைனா ஏற்கனவே பரிசுத்தமாக நீதியாக இருக்கிறனால சரியாக நடக்க யோசிக்கிறோமா? கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்கள். இன்றைக்கு நிறைய பேருடைய மனப்பான்மை எவ்வாறாக இருக்கிறதுனா, நாம் இவ்வாறாக தான் யோசிக்கிறோம். நான் இதை செய்தா இது சரியா செய்தா, இப்படி சரியா பேசினா, இப்படி சரியா நடந்தா ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்வார், ஆண்டவருக்கு முன்பதாக நான் பரிசுத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லி. ஆனால் நிறைய நேரங்களில் பிரியமானவர்கள், நம்ம சிந்திக்கிறதுக்கும் வேத வசனம் சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கிறது பிரியமானவர்கள். நம்ம ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து இந்த சத்தியங்களை தியானிக்கும் பொழுது நமக்கு புரியும். வேத வசனத்தின் அடிப்படையிலே நாம் பார்த்தோமானால், கிறிஸ்துவுக்குள்ளாக ஆண்டவர் உங்களையும் என்னையும் பரிசுத்தமாக்கி இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள்ளாக ஆண்டவர் உங்களையும் என்னையும் நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார். அதனாலே நீங்களும் நானும் பரிசுத்தமாக வாழ வேண்டும், நீங்களும் நானும் நீதியாக வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் பிரியமானவர்களே. இதை எழுதி கொண்டிருக்கும் பொழுது ஒரு கற்பனை கதை என்னுடைய மனதுக்கு வந்தது. ஒரு ராஜ்யத்திலே ஒரு ராஜா இருக்கிறார். ராஜாவுக்கு நிறைய மந்திரிகள் இருக்கிறாங்க, வேலைக்காரங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் மகன் இல்லை, ரொம்ப நாட்களாக மகன் இல்லாமல் இருக்கிறது. ஸோ அந்த ராஜா என்ன செய்கிறார்னா, ஒரு அறிக்கையாட்டம் அந்த நாட்டு மக்களுக்கு அனுப்புகிறார். என்னுடைய ராஜ்யத்தை எனக்கு பிறகு ஒரு புத்திர சுவிகாரத்தை நான் தேட விரும்புகிறேன், அதனால் எல்லா வாலிப பசங்களும் வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். ஸோ எல்லா வாலிப பசங்களும் வர்றாங்க. ஸோ வந்த உடனே ராஜா அநேக அவங்களை பரீட்சை பார்க்கும்படியாக அநேக காரியங்களை அவங்களை செய்ய சொல்லுகிறார். ஸோ அதிலே ஒரு வாலிபன் தேர்ந்தெடுக்கப்படுகிறான். அவன் ராஜாவின் குமாரனாக தேர்ந்தெடுக்கப்படுகிறான் பிரியமானவர்களே. ஸோ இந்த கதையை நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு பக்கத்தில் வைத்து விடலாம். ஸோ அதே கொஞ்ச தூரத்தில் இன்னொரு ராஜ்யம் ஒன்று இருக்கிறது. அந்த ராஜ்யத்திலும் அதே ஒரு சூழ்நிலை தான். ராஜாக்கு பிறகு பையன் இல்லை, ராஜ்யத்தை எடுத்து நடக்கும்படியாக மந்திரிகள் இருக்கிறாங்க, எல்லாமே இருக்கிறாங்க, ஆனால் சரியாக நடத்தும்படியாக ஒரு பையன் இல்லை. அப்போ ராஜா என்ன பண்ணுறாருன்னா, ஒரு நாள் வேஷம் போட்டுட்டு அந்த தெருக்களில் சுற்றி பார்க்குறார். பெரிய இடங்களில் பார்க்குறார், யாருமே அவருக்கு விருப்பம் இல்லை. ஸோ எல்லா இடங்களையும் தேடி பார்க்கும் பொழுது கொஞ்சம் வறுமையான இடங்களுக்கு செல்கிறார். அப்போ சாப்பாடு இல்லாமல் கொஞ்சம் அநேக ஜனங்கள் அங்கே இருக்கிறாங்க. ஸோ அங்கே ஒரு வாலிபன் அழுக்கான துணிகளோடு கூட அவனுடைய நண்பர்களோடு கூட விளையாடி கொண்டு இருக்கிறான். அவனுக்கு மேனஸும் இல்லை, ஒன்றுமே இல்லை.
என்ன சொல்றது, அங்க வீட்டில் சாப்பிட்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆனா ராஜாவுக்கு பார்த்த உடனே அந்த பையனை பிடித்து விடுகிறது. உடனே ராஜா என்ன பண்றார், அந்த பையனை வந்து என் கூட வான்னு சொல்லி தன்னுடைய மோதிரத்தை காமித்து என் கூட வான்னு சொல்லி ராஜா அரண்மனைக்கு கூட்டிட்டு போகிறார். மந்திரிகள்லாம் இருக்கிறாங்க, பெரிய தளபதிகள்லாம் இருக்கிறாங்க. ராஜா என்ன பண்றார் தெரியுமா, உங்களுக்கு ஒரு அறிவிக்கையை நான் வைக்க விரும்புகிறேன், உங்களுக்கு முன்பதாக சொல்ல விரும்புகிறேன். இன்றிலிருந்து இவன் என்னுடைய மகன் என்று சொல்லி சொல்கிறார். 2 ராஜாக்கள் இருந்தாங்க பிரியமானவர்களே. ஒரு ராஜ்யத்தில் மகனாக வேண்டுமானால் அநேக காரியங்களை செய்ய வேண்டியது இருந்தது. ஆனா ஒரு ராஜ்யத்திலே ராஜா தன்னுடைய சுய சித்தத்தின்படி, தன்னுடைய பெரிதான இரக்கத்தின்படி, அன்பினாலே ஒரு மகனை, ஒரு வாலிபனை எடுத்து தன்னுடைய மகனாக மாற்றுகிறார். பிரியமானவர்களே, நாம் எல்லாம் 2வது ராஜ்யத்தை சேர்ந்தவர்கள். ரோமர் 5ஆம் அதிகாரத்திலே தெளிவாக இருக்கிறது. நம் தகுதி அல்லாதவர்களாக, பலனற்றவர்களாக, தேவனுக்கு விரோதிகளாக, துரோகிகளாக, எல்லாம் சொந்த வழியை தேர்ந்தெடுத்து சென்று கொண்டிருந்தோம். நம்மளை நாமளே மீட்க கூடாதபடிக்கு நமக்கு பலன் இல்லாமல் இருந்தது. அந்த நிலையிலே இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் வந்து மரித்தார் என்று சொல்லியிருக்கிறது. நமக்கு தகுதியே இல்லை பிரியமானவர்களே. ஆனா ஆண்டவருடைய நேசத்தினாலே, ஆண்டவருடைய பாசத்தினாலே, பெரிதான இரக்கத்தினால, நாம் செய்த ஒரு கிரியையும் அல்ல பிரியமானவர்களே, ஆண்டவருடைய தேர்ந்தெடுத்ததுனால உங்களையும் என்னையும் குமாரராக, குமாரத்திகளாக மாற்றியிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள்ளாக உங்களையும் என்னையும் நீதிமான்களாக, நீதி தம் லேடிஸ்க்கு எப்படி சொல்றது, குமாரத்திகளா இல்ல நீதிமான்களுக்கு தமிழ்ல என்ன, லேடிஸ்க்கு பரிசுத்தவாட்டிகளாக உங்களையும் என்னையும் தன்னுடைய தேர்ந்தெடுத்ததுனால பிரியமானவர்களே, purely because of God's own choice. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை படிங்க. அதே சமயத்தில் ரோமர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை படிங்க. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், ரோமர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டு இருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும், அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். ரோமர் 5ஆம் அதிகாரத்திலே 19ஆம் வசனத்தை படிங்க. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதனாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். யாருடைய கீழ்ப்படிதனாலே பிரியமானவர்களே? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கீழ்ப்படிதனாலே நம்ம எல்லாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ இந்த சத்தியத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. எதற்காக பரிசுத்தமாக நடக்க வேண்டும், எதற்காக சரியாக நடக்க வேண்டும் என்றால், ஆண்டவர் உங்களையும் என்னையும் நீதிமான்களாக, அவருக்குள்ளாக, கிறிஸ்துவுக்குள்ளாக மாற்றி இருக்கிறதுனால பிரியமானவர்களே, உங்களையும் என்னையும் கிறிஸ்துவுக்குள்ளாக பரிசுத்தப்படுத்தி இருக்கிறதுனால நீங்களும் நானும் பரிசுத்தமாய் நடக்க வேண்டும் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. பரிசுத்தவான்களாக மாறுகிறதுக்காக பரிசுத்தமாக நடக்கக்கூடாது, பரிசுத்தவான்களாக இருக்கிறதுனால பரிசுத்தமாக நடக்க வேண்டும் பிரியமானவர்களே. நீதிமானாக மாற்றப்படுவதற்காக நீதியாக நடக்கக்கூடாது, நீதிமான்களாக நீங்க இருக்கிறதுனால நீதியிலே நடக்க வேண்டும் பிரியமானவர்களே. இந்த ஒரு வெளிப்பாடு கிறிஸ்துவின் சரீரத்துக்கு மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஸோ இந்த நீதியை எப்படி ஆண்டவர் உங்களையும் என்னையும் நீதிமான்களாக மாற்றினார், இந்த நீதிக்குள்ளாக எப்படியும் நீங்களும் நானும் கடந்து வருகிறோம் என்று சொல்லி நாம் விவரமாக நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்த பொழுது அவர் பாவமில்லாமல் பிறந்தார் பிரியமானவர்களே. பாவமில்லாமல் பிறந்தார், பாவமில்லாமல் வாழ்ந்தார்.
அவர் எல்லா வகையிலும், நீங்களும் நானும் சோதிக்கப்படுகிற எல்லா வகையிலும் ஆண்டவர் சோதிக்கப்பட்டு அவர் பாவத்தை மேற்கொண்டார் பிரியமானவர்களே. சோ ஆண்டவர் அண்டை நீதி இருக்கிறது, ஆண்டவர் அண்டை பரிசுத்தம் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. சோ அந்த பரிசுத்தத்தையும் ஆண்டவர் அந்த நீதியையும் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார் பிரியமானவர்களே, கொடுக்க விரும்புகிறார். சோ அதை தான் விவரமாக நாம் பார்க்க போகிறோம். டேனி அந்த ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல இந்த கட்டையை எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். சோ உதாரணமாக கற்பனை பண்ணிக்கோங்க, இந்த வஸ்திரம் எதை குறிக்கிறதாக இருக்கிறது? ஆண்டவருடைய பரிசுத்தத்தையும் ஆண்டவருடைய நீதியும் குறிக்கிறதாக இருக்கிறது. ஏன்னா ஆண்டவருக்குள்ள பரிசுத்தம் இருக்கிறது, ஆண்டவருக்குள்ள நீதி இருக்கிறது. இதுதான் பாவத்தை மேற்கொள்கிற அதிகாரம் பிரியமானவர்களே. சோ இந்த நீதியை, இந்த பரிசுத்தத்தை, இந்த அதிகாரத்தை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்க விரும்புகிறார், கொடுத்திருக்கிறார் பிரியமானவர்களே. சோ அதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி இந்த நீதி, தேவனுடைய நீதி, கிறிஸ்துவின் நீதி, கிறிஸ்துவின் பரிசுத்தம், கிறிஸ்துவின் அதிகாரம் எப்படி நமக்கு வருகிறது என்று சரியாக நம்ம புரிந்து கொண்டோம்னா நம்முடைய வாழ்க்கை கண்டிப்பாக மாற்றப்படும் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. சோ முதலாவதாக இந்த கிறிஸ்துவின் நீதியை, கிறிஸ்துவின் அதிகாரத்தை, கிறிஸ்துவின் பரிசுத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் முதலாவதாக நாம் ஒரு தகுதி உண்டு பிரியமானவர்களே. நமக்கு ஒரு தகுதி உண்டு. என்ன தகுதி தெரியுமா? எனக்கு தகுதியே இல்லை என்று சொல்லி அந்த நிலைக்கு வர வேண்டும். அதுதான் தகுதி. எனக்கு தகுதி இல்லை என்று சொல்லி அந்த நிலைக்கு வருகிறது தான் தகுதி பிரியமானவர்களே. வேத வசனம் தெளிவாக சொல்கிறது, கிஷன், நம்மளுடைய நீதி எல்லாம் ஆண்டவருக்கு முன்பதாக அழுக்கான கந்தையை போல இருக்கிறது பிரியமானவர்களே. நமக்கு முதலாவதாக ஒரு சரியான ஒரு வெளிப்பாடு வர வேண்டும். என்னுடைய நீதி, என்னுடைய பரிசுத்தம், என்னுடைய கிரியைகள் எல்லாம் ஆண்டவருக்கு முன்பதாக ஆண்டவருடைய தரத்துக்கு ஒத்து பார்க்கும் பொழுது, எங்க கவனிங்க, முக்கியமா பேசிட்டு இருக்கிறேன், ஒத்து பார்க்கும் பொழுது அழுக்கான, கொஞ்சம் இங்க தள்ளி கிஷன், இதர் இதர் இதர், அழுக்கான கந்தையை போல இருக்கிறது என்று சொல்லிய ஒரு வெளிப்பாடுக்குள்ளாக நாம் வர வேண்டும் பிரியமானவர்களே. இப்பொழுது கிஷன் இங்கு இருக்கிறார், பைபிள் ஸ்டூடெண்ட். ஸோ உலகத்திலே ஒரு என்ன சொல்றது, தன்னுடைய சுய சக்தியினாலே அநேக காரியங்களை மேற்கொண்டு பரிசுத்தமாக ஜீவிக்கிற ஒரு நபரையும் நீங்க மனதில் வைத்துக்கோங்க. இவரையும் வைத்துக்கோங்க, அவரையும் வைத்துக்கோங்க. ஆனா ஆண்டவருடைய தரத்துக்கு ரெண்டு பேரையும் ஒத்து பார்க்கும் பொழுது ரெண்டு பேருடைய நீதியும் அழுக்கான கந்தையை போலதான் இருக்கிறது. எல்லாரும் அந்த நிலைக்கு, ஆண்டவருடைய நீதியை பெற்றுக்கொள்வதற்கு முதலாவதாக நாம் வர வேண்டிய நிலை என்ன தெரியுமா? என்னுடைய நீதி அழுக்கான கந்தையை போல இருக்கிறது என்று சொல்லி அந்த ஒரு நிலைக்கு வர வேண்டும் பிரியமானவர்களே. ரோமர் வசனங்களை படிக்கலாமா? ஏசாயா 64 அதிகாரம் 6ஆம் வசனம். நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல் இருக்கிறோம், எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தையை போல இருக்கிறது, அழுக்கான கந்தையை போல இருக்கிறது. ரோமர் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ரோமர் 3ஆம் அதிகாரம் 23. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி, எல்லாரும்னா எல்லாரும், எல்லாரும் பிரியமானவர்களே, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாய் இருக்கிறோம். சோ இந்த கிறிஸ்துவின் நீதிக்குள்ளாக வர வேண்டுமானால், கிறிஸ்துவின் பரிசுத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், கிறிஸ்து பாவத்தை மேற்கொண்ட அதிகாரத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் முதலாவதாக நம்மளுடைய நிலையை நாம் சரியாக பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. இது ரொம்ப முக்கியம். இதுதான் தகுதி, பெற்றுக்கொள்றதுக்கு இதுதான் தகுதி. உதாரணமா சொல்லணும்னா, அரிசிலாம் கொடுக்குறாங்க கவர்மெண்ட் இல்ல, ஃப்ரீயா ஒரு சில பேருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க சில இடங்களில். அதுக்கு ஒரு தகுதி, என்ன சொல்றது,
தகுதி இருக்குது இல்லை. இன்கம் வந்து 1,00,000னா கொடுப்பாங்களா அரிசி? ஒருவேளை எல்லாருக்கும் பொதுவாக கொடுக்குறாங்களா? இல்லை, பூவருக்கு என்று சொல்லி தனியாக அந்த மாதிரி இருக்குது இல்லை. ஏழை எளிய ஜனங்களுக்கு என்று சொல்லி ஒரு சலுகை செய்திருக்கிறாங்க. அதை ஏழை எளிய ஜனங்கள் தான் பெற்றுக்கொள்ள முடியும். பிரியமானங்கள், நம்மளை மாதிரி ஏமாற்றி அந்த சலுகைகள்லாம் பெற்றுக்கொள்ள அந்த மாதிரிலாம் ஆண்டவருக்கு முன்னாடி நடக்காது. அந்த என்ன சொல்றது, அந்த ஏழை எளிய ஜனங்கள் எப்போ பெற்றுக்கொள்றாங்க? தங்களுடைய நிலையை வந்து வெளிப்படுத்தும் பொழுதுதான் பிரியமானவர்களே. அதே போல நம்மளுடைய நிலையை நாம் அறிந்து ஆண்டவருக்கு முன்பதாக ஒத்துக்கொள்ளும் பொழுதுதான் நாம் தகுதி ஆகிறோம் பிரியமானவர்களே. அவருடைய நீதியும் அவருடைய பரிசுத்தத்தையும் பெற்றுக்கொள்வது. ஒரு சில உதாரணங்களை சொன்னால் உங்களுக்கு நன்றாக புரியும். என்னுடைய 2வது மகள் ஹடாசா இருக்கிறா. ஹடாசாவுக்கும் எனக்கும் ஒரு போட்டின்னு வச்சுக்கோங்க. 2 பேர்ட்டையும் பால் கொடுத்துட்றாங்க, டென்னிஸ் பால். யார் மிகுந்த உயரமாக தூக்கி போடுறாங்கன்னு பார்க்கறதுக்கு. ஸோ ஹடாசா எவ்வளோ தூரம் தூக்கி போடுவான்னு யோசிக்கிறீங்க? எவ்வளோ தூரம்? நான் எவ்வளோ தூரம் தூக்கி போடுவேன்னு யோசிக்கிறீங்க? பரவாயில்ல, கொஞ்சம் விசுவாசம் என் மேலே வச்சிருக்கிறாங்க. சரி, இந்த பில்டிங் அளவுக்கு தூக்கி போடுறேன். சரி, உலகத்திலே சிறந்த டிஸ்கஸ் த்ரோவர் பார்த்துருக்கிறீங்களா? இந்த டிஸ்கஸ் இதெல்லாம் ஒலிம்பிக்ஸில் இது பண்ணாங்களே. ஸோ அவருக்கும் எனக்கும் போட்டி வைக்கிறாங்க. இப்போ யார் வின் பண்ணுவான்? என் மேலே விசுவாசம் இல்லையா? இல்லை, கண்டிப்பாக தோற்று போயிடுவேன், ஒத்துக்கிறேன். அவர் தான் வின் பண்ணுவார் பிரியமானவர்களே. என்னையோட நிறையவே அதிகமாக தூரமாக தூக்கி போடுவார். ஆனால் நாங்கள் 3 பேர் தூக்கி போட்டதை வானத்துக்கு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது சொல்லுங்க, ஒண்ணுமே இல்லை. மேகங்களுக்கு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஒண்ணுமே இல்லை பிரியமான. இட்ஸ் நத்திங். அதே போலதான் பிரியமானவர்களே, சுய நீதியில நடக்கும் பொழுது ஒருத்தர் கொஞ்சம் பரிசுத்தமா இருக்கலாம், இன்னொருத்தர் அவங்களோட கொஞ்சம் பரிசுத்தமா இருக்கலாம். ஆனா தேவனுடைய தரத்துக்கு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஒன்றுமில்லை பிரியமானவர்களே. வேத வசனம் தெளிவாக சொல்கிறது, வானங்களும் பரலோகங்களும் அவருக்கு முன்பதாக பரிசுத்தமாக அல்ல என்று சொல்கிறது பிரியமானவர்களே. Even the heavens are impure before his eyes. நம்மளுடைய தேவன் அந்த அளவுக்கு பரிசுத்தமாய் இருக்கிறார், அந்த அளவுக்கு நீதியாக இருக்கிறார் பிரியமானவர்களே. நம்மளுடைய சுய நீதிகள் எல்லாம் எவ்வளவுதான் பரிசுத்தமாய் இருந்தாலும், மாம்ச பிரகாரமாக எவ்வளவுதான் முயற்சிகள் எடுத்தாலும், அவருடைய பாதையில நம்மளுடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தையை போலதான் இருக்கிறது. இந்த ஒரு நிலைக்கு வந்தாதான் நாம் தகுதி ஆகிறோம் பிரியமானவர்களே. தகுதி ஆகிறது இந்த ஒரு நிலைக்கு வந்தாதான். லூக்கா 18ஆம் அதிகாரம் 10 14ஆம் வசனத்தை படிங்க. 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி 2 மனுஷர் ஜெபிக்கும்படி செல்கிறாங்க. ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் என்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததனால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். பாருங்க, பரிசேயன் என்ன பண்றான்? இதெல்லாம் நான் பண்றது இல்லை என்று சொல்கிறான். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசம. பாருங்க, வாரத்துல 2 தடவை உபவாசிக்கிறார். என் சம்பாத்தியத்தில். இந்த வருஷத்துல எத்தனை பேர் ஒரு முறை உபவாசிச்சிருக்கிறீங்க? கவலைப்படாதீங்க, கையை தூக்க சொல்ல மாட்டேன். பாருங்க, இவர் எவ்வளவு காரியங்களை சரியாக செய்கிறார். விபச்சாரம் செய்யல, களவு செய்யல, மற்ற ஒரு தப்பும் செய்யல. வாரத்துல 2 நாள் உபவாசிக்கிறார். அது மாத்திரமல்ல, என்ன பண்றாரு? டைட்ஸ் தசமமாகலையும் கரெக்டா கொடுக்கிறார். ஆனா அந்த ஆயக்காரன் படிங்க, அவன் ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக்கொண்டு, தேவனே, பாவியாகிய என்மேல் கிருபையாய் இரும் என்றான். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு. பாருங்க, யாரு நீதிமானாக்கப்படுறாங்க? ஆயக்காரன். தன்னுடைய சுய நீதியினால நான் இது செய்திருக்கிறேன், அது செய்திருக்கிறேன், இப்படி இருந்திருக்கிறேன், அப்படி இருக்குதுன்னு சொல்றவன் ஆண்டவருடைய பார்வையிலே நீதிமான்கள் ஆக்கப்படுகிறது கிடையாது. ஆனா தன்னுடைய உண்மையான நிலையை, ஆமென்,
ஒத்துக்கொள்கிறவன். உண்மையாக ஒரு வெளிப்பாடு, என்னுடைய நீதியெல்லாம் ஆண்டவருடைய தரத்துக்கு ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த நிலைக்கு வருகிறவர்கள் தான் ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவருக்கு முன்பதாக நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. இது நன்றாக புரிகிறதா? ஸோ முதலாவதாக நமக்கு அந்த ஒரு வெளிப்பாடு வேண்டும். நம்மளுடைய சுய பலத்தினாலே, சுய நீதியினாலே ஆண்டவரை பிரியப்படுத்த முடியாது. நம்மளுடைய சுய நீதி எல்லாம் ஆண்டவருக்கு முன்பதாக அழுக்கான கந்தையாக இருக்கிறது என்று சொல்லி, that is the right place to receiving Christ's righteousness. Amen. அதுதான் சரியான இடம் பிரியமானவர்களே. முதல் படி கிறிஸ்துவின் நீதியையும் கிறிஸ்துவின் பரிசுத்தத்தையும் பாவத்தின் மேல் அதிகாரத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு இதுதான் முதல் படி பிரியமானவர்களே. இன்றைக்கு நிறைய பேர் நம்மளுடைய நீதியினாலே நம்ம ஆண்டவரை அணுகி கொண்டிருக்கிறோம். நம்முடைய சுய பலத்தினாலே நாம் பாவத்தை மேற்கொள்ள பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அதனாலலாம் ஒரு சில நேரங்களில் நாம் தவறி விடுகிறோம், விழுந்து போய் விடுகிறோம். ஆனால் கிறிஸ்துவின் நீதிக்குள்ளாக வந்து பாருங்க. கிறிஸ்துவின் நீதிக்குள்ளாக, பரிசுத்தத்துக்குள்ளாக அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது பாவத்தின் மேலே உங்களுக்கு பலன் வரும் பிரியமானவர்களே. ஆண்டவருடைய கிருபை உங்களோடு கூட இருக்கும், உங்களை தாங்கும் பிரியமானவர்களே. இரண்டாவதாக ரோமர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை படிக்கலாம். அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே. நீதியை எதற்கு குறிப்பிட்டிருக்கிறது? ஈவுக்கு ஒப்பனையாக குறிப்பிட்டிருக்கிறது பிரியமானவர்களே. ரைச்சஸ்னஸ் ஃப்ரம் கிரைஸ்ட், கிறிஸ்துவினிடத்திலிருந்து வருகின்ற நீதி, கிறிஸ்துவினிடத்திலிருந்து வருகின்ற பரிசுத்தம் ஒரு ஈவு பிரியமானவர்களே, ஒரு வெகுமதி. we can't do anything to deserve it. புரிகிறதா? நாம் கிரியைகள்னால அதை பெற்றுக்கொள்கிறது கிடையாது. அது இலவசமாக நமக்கு கொடுக்கப்படுகிறது பிரியமானவர்களே. கொஞ்ச நாட்களுக்கு முன்பதாக ஒரு சில கல்யாணங்கள்லாம் நடந்தது. அப்போ நம்முடைய சபையில் விக்ரமே வந்திருக்கிறார், உட்கார்ந்துருக்கிறார். ஸோ ரொம்ப நேசிக்கிறேன்னு வச்சுக்கலாம் விக்ரம. ஸோ விக்ரமுக்கு என்ன பண்ணலை, கற்பனையாக சொல்கிறேன். என்ன வாங்கி கொடுக்கலாம் அவருக்கு சொல்லுங்கள், சொல்லுங்களேன், என்ன வாங்கி கொடுக்கலாம்? ஏதாவது சொல்லுங்க, பிடிச்சமானதுன்னா கொஞ்சம் காஸ்ட்லியா சொல்லுங்க. காரா? தாஸ் வாங்கி கொடுப்பாரு, அவர் தாஸ் வாங்கி கொடுப்பாரு. கார் எல்லாம் ரொம்ப அதிகமா. சரி, மிக்ஸி. சரி, நான் என்ன பண்றேன், விக்ரம் வந்து வாழ்த்தும் பொழுது நான் மிக்சியை கொடுக்குறேன். தூக்கிட்டு கொடுக்குற மாதிரி கற்பனை பண்ணுறதுனால அப்படியே வச்சுக்கலாம். சரியா? ஃப்ரிட்ஜெல்லாம் தூக்கிட்டு வர முடியாது. ஸோ நான் கொடுக்குறேன். கொடுத்த உடனே விக்ரம் ரொம்ப சந்தோஷமாயிடுறார். போகும்பொழுது காதில் 10,000 ரூபா ஆச்சு, அப்புறம் கொடுத்துரு அப்படின்னு சொன்னால் அது வெகுமதியா பிரியமானவர்களே? இஸ் இட் அ கிஃப்ட்? அது வெகுமதியா? இலவசமாக கொடுத்தாதான் அது வெகுமதி. இட்ஸ் எ கிஃப்ட். இல்லைன்னா எத்தனை பேர் வேலை பார்க்குறீங்க? இங்கே வேலை பார்க்குறவங்களாம் கரங்களை தூக்குங்க பார்க்கலாம். சேலரி டே வருது, பாஸுக்கு முன்னாடி நீங்கள் போய் உட்காடுறீங்க. எல்லாம் சேலரியை பாஸ் கொடுக்க போகிறார். ஸோ பாஸ் நல்ல மூடில் இருக்கிறார், சிரிச்சிட்டு சொல்கிறாரு, சேலரியை உங்கள் கையில் கொடுத்துட்டு உங்களுக்கு இது நான் வெகுமதியாக தரேன் அப்படின்றார். நீங்கள் என்ன யோசிப்பீங்க? எக்ஸ்கியூஸ் மீ, பாஸுக்கு விரோதமாக யாரும் பேச மாட்டீங்க, ஆனால் மனசுக்குள்ளே யோசிப்பீங்க. தெரியும், நான் டெய்லி டைமுக்கு வேர்வையை சிந்தி ஓவர் டைம் பண்ணி ஓட்டி பண்ணி உழைச்சிருக்கிறேன். உழைச்சதுக்கு சம்பளம் எனக்கு இவர் காசை கொடுத்துட்டு கிஃப்டா தரேன்றாராம். அப்படித்தானே யோசனை வரும். புரிகிறதா பிரியமானவர்களே? ஒரு காரியத்துக்கு நாம் செயல்படும் போது, முற்படும் பொழுது
அதனுடைய பலன் அது இலவசமாக நம்ம பெற்றுக்கொள்கிறது கிடையாது. இட்ஸ் நாட் சம்திங் வி ரிசீவ் ஃப்ரீலி. ஃப்ரீனா ஃப்ரீ தான். ஒரு கிரியையும் இல்லாமல் தேவன் அதே போல தான் தன்னுடைய நீதியை உங்களுக்கும் எனக்கும் கொடுக்க விரும்புகிறார். பிரியமானவர்களே, ஃப்ரீயாக கொடுக்க விரும்புகிறார், ஃப்ரீயாக கொடுத்திருக்கிறார். நீங்களும் நானும் ஒண்ணுமே செய்ய அவசியம் இல்லை பிரியமானவர்களே. ஏன்னா ஏதாவது செய்தோன்னா அப்போ அது ஃப்ரீ கிடையாது பிரியமானவர்களே. இது இரண்டாவது நிலை. முதலாவதாக நம்மளுடைய நீதி அழுக்கான கந்தை என்று சொல்லி புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக இலவசமாக இயேசு கிறிஸ்து கொடுக்க விரும்புகிறார், கொடுத்திருக்கிறார். தன்னுடைய நீதியும் பரிசுத்தத்தையும் பாவத்தின் மேல் அதிகாரத்தையும் இலவசமாக ஈவாக கொடுத்திருக்கிறான் சொல்லிய புரிந்து கொள்ளுதலுக்குள்ளாக வர வேண்டும் பிரியமானவர்களே. எத்தனை பேருக்கு புரியுது இது? ஹல்லேலூயா. மூன்றாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே செய்த கிரியையை விசுவாசிக்க வேண்டும். சிலுவையில் என்ன செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு. தேவனுடைய நீதினா கொஞ்சம் யோசித்து பாருங்க. தேவனுடைய நீதினா எங்க இருக்குது? வானத்துக்கு உயரமாக இருக்கிறது. சோ கிறிஸ்துவுக்குள்ளே தேவனுடைய நீதி ஆகிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்மளுடைய நீதி அதை குறித்து சொல்லவில்லை. தேவனுடைய நீதிக்கு உங்களுக்கு எனக்கு வருகிறதுக்கு என்ன ஆச்சு பாருங்க. பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலுவையிலே அவர் நமக்காக பாவமாகி நம்மளுடைய அந்த அழுக்கான கந்தையான அந்த நீதியை அவர் தன்மேலே எடுத்துக்கொண்டு தன்னுடைய பரிசுத்தத்தையும் தன்னுடைய நீதியும் பாவத்தின் அதிகாரத்தையும் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. டேனி அதை செய். ஹல்லேலூயா. முதலாவதாக அந்த ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு பாருங்க, இதுதான் சிலுவையிலே நடந்தது. இவனை ஒண்ணுமே செய்ய வேண்டாம்னு சொல்ல. இதுதான் சிலுவையிலே நடந்தது. ஆண்டவர் தன்னுடைய நீதியை, தன்னுடைய பரிசுத்தத்தை, பாவத்தின் அதிகாரத்தை அவர் எடுத்து போட்டுவிட்டு உங்களும் என்னுடைய அழுக்கான அந்த கந்தையான அந்த இதை அவர் தன்மையிலே எடுத்துக்கொள்கிறார். ட்ரெஸ் கரோ சிலுவையிலே அவர் அடிக்கப்படும் பொழுது, அவர் நொறுக்கப்படும் போது இதுதான் நடந்தது பிரியமானவர்களே. உங்களுடைய எல்லா அநீதியும் அவர் என்ன பண்ணுறாரு? அவர் தன்மையில் எடுத்துக்கொண்டார். சரி, அவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. இதில் ஹெல்ப் பண்ணுறாங்க, நான் அங்கே யாரையும் ஆண்டவர் ஹெல்ப் பண்ணல, இல்லை அவரே போட்டுக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, அவர் தன்மையிலே எடுத்துக்கொள்கிறார். எடுத்து போட்டுவிட்டு அவருடைய நீதியை, அவருடைய பரிசுத்தத்தை நமக்கு கொடுக்கிறார் பிரியமானவர்களே. இது நல்ல ஒரு இடம் கரம் தட்டுகிறதுக்கு. ஹல்லேலூயா. ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். எஸ், தட்டலாம் நன்றாக கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. கையை தூக்கி போட்டுக்கோங்க. उनको दे दो ना वो. हालेलुया, हालेलुया, हाले. நன்றாக கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம் பிரியமானவர்களே. நமக்கு தகுதியே இல்லை பிரியமானவர்களே. we didn't deserve it one bit. ஆனால் தேவன் தன்னுடைய பெரிதான அன்பினாலே நம்முடைய அழுக்கான கந்தை அந்த சிலுவையில் தன்மையிலே எடுத்துக்கொண்டு நமக்கு தன்னுடைய பரிசுத்தத்தை, தன்னுடைய நீதியை, பாவத்தின் மேலே அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. கரங்களை தட்டலாம் ஆண்டவருக்கு.
இதை நாம் பார்க்கும் பொழுது, இதை பார்க்க பார்க்க தேவனுடைய நீதியை குறித்த வெளிப்பாடு நமக்குள்ளாக, இல்லைனா கிறிஸ்துவுக்குள்ளாக நமக்குள்ளாக இருக்கிற தேவனுடைய நீதியும் பரிசுத்தத்தை குறித்த ஒரு வெளிப்பாடு வர வர இயல்பாகவே நாம் பரிசுத்தமாக நடக்க ஆரம்பிப்போம் பிரியமானவர்களே. அல்லேலூயா. இயல்பாகவே பாவத்தை மேற்கொள்கிற ஒரு பலன் இருக்கிறது. ஏன்? இந்த ஆடை எதை குறிக்கிறதாக இருக்கிறது? இந்த இது எதை குறிக்கிறதாக இருக்கு? தேவனுடைய பரிசுத்தம் நமக்குள்ளாக இருக்கிறதை குறிக்கிறதாக இருக்கிறது. தேவனுடைய நீதி இருக்கிறதை குறிக்கிறதாக இருக்கிறது. பாவத்தின் மேல் தேவனுடைய அதிகாரத்தை குறிக்கிறதாக இருக்கிறது பிரியமானவர்களே. இந்த சத்தியங்களை நாம் தொடர்ச்சியாக வருகின்ற வாரங்களை நாம் பார்க்க போகிறோம். நான் முதலாவதாக ஒரு கதை சொன்னேன், ஞாபகம் இருக்கு? அதில் 2வது ராஜ்யத்தில் கொஞ்சம் இவ்வாறாக கற்பனை பண்ணுங்க. அந்த பையனை தரித்திரத்தில் இருந்த அந்த பையனை ராஜா அரண்மனையில் எடுத்துட்டு சொல்லிடுறார், இன்னிலிருந்து இவன் என்னுடைய மகன் என்று சொல்லி. கொஞ்சம் இயற்கையாக கற்பனை பண்ணி பாருங்க. அவன் ராஜாவின் பிள்ளையாக மாறிவிட்டாலும் அவனுடைய மனப்பான்மைகள் பழைய மனப்பான்மைகளாக தான் இருக்கும். ஆரம்பத்தில் ரூமை விட்டு வெளியில் வரும்போது அவனே எல்லா காரியங்களையும் செய்யணும்னு தான் யோசிப்பான். இல்லை நான் வேலைக்காரங்க இருந்தால் கூட அவன் என்ன பண்ணுவான், நானே பண்ணிடுறேன், அந்த மாதிரி தான். ஏன்னா அவன் ராஜாவின் பையனாக மாறிவிட்டாலும் அவனுடைய மனப்பான்மை மாறாமல் இருக்கிறனால. ஆனால் ஒரு நாள் பிரியமானவர்களே அவனுக்கு கண்டிப்பாக உணர்வு வரும், உண்மையிலே நான் ராஜாவின் பையன் என்று சொல்லி. எப்போ அதை உணர ஆரம்பிக்கிறானோ என்ன பண்ணுவான், அவனுடைய பேச்சு மாற ஆரம்பிக்கும், அவனுடைய நடக்க மாற ஆரம்பிக்கும். அவன் என்ன பண்ணுவான், தன்னுடைய அதிகாரத்தில் அவன் நடக்க ஆரம்பிப்பான் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. ஒரு நாள் வரும், உண்மையிலே அவனுக்கு ராஜாவுக்கு அடுத்ததாக அவன் ஆளுகை செய்கிறவனாக மாறுவான். அதே போல நீங்க தேவனுடைய நீதி, நீங்க தேவனுடைய பரிசுத்தம், பாவத்தின் மேல உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது என்று சொல்லி பார்க்க பார்க்க நீங்க பாவத்தின் மேலே அதிகாரம் உள்ள நடக்க ஆரம்பிக்குங்க பிரியமானவர்களே. அவன் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். பரிசுத்தமாக நடக்க ஆரம்பிப்பீங்க, நீதியிலே நடக்க ஆரம்பிப்பீங்க பிரியமானவர்களே. அந்த ஒரு வெளிப்பாடுக்குள்ளாக நாம் வர வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. பக்கத்தில் உள்ளவங்க பார்த்து சொல்லுங்க, நீங்க தேவனுடைய இல்லை முதலாவதாக சரியாக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு ஏன் கிறிஸ்துவின் சரீரத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம்ஸ்லாம் வந்திருக்குதுன்னா, ஒரு பக்கத்தை மாத்திரம் பிரசங்கிக்கிறனால தான் எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுது. முதல்ல சொல்லுங்க, உங்களுடைய நீதி அழுக்கான கந்தை. சொல்லுங்க, அதை சொல்லுங்க. தேவனுடைய நீதியை பெற்றுக்கொள்கிறதுக்கு நீங்க ஒண்ணுமே செய்ய முடியாது, வெறும் விசுவாசிக்கணும். அடுத்தது சொல்லுங்க, நீங்க தேவனுடைய நீதியாய் இருக்கிறீங்க, தேவனுடைய பரிசுத்தமாய் இருக்கிறீங்க, பாவத்தின் மேல உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம் பிரியமானவர்களே. போகலாம், கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த காலங்களிலும் கூட எங்களை நீங்களே நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறீங்க, கிறிஸ்துவுக்குள்ளாக பரிசுத்தவான்கள் ஆக்கியிருக்கிறீங்க, உன்னதங்களிலே உங்களோடு கூட உட்கார செய்திருக்கிறீங்கன்னு சொல்லி உம்முடைய வார்த்தையிலே இருக்கிறது. ஆண்டவரே, அந்த ஒரு வெளிப்பாடுக்குள்ளாக எங்களை கொண்டு வாங்க அப்பா. ஆண்டவரே, சுயமாக நாங்கள் பரிசுத்தமாக இருக்க பார்த்திருக்கிறோம், சுய நீதியிலே நடந்திருக்கிறோம் ஆண்டவரே. அதனால தான் அநேக முறைகள் தவறி பலன் இல்லாமல் இருந்திருக்கிறோம், ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாய் இருக்கிறோம் ஆண்டவரே. தகுதி இல்லாத எங்களை கிறிஸ்துவின் மூலமாக நீங்கள் தகுதிப்படுத்தினதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்து எங்களுடைய நீதியாக எங்களுக்குள்ளாக இருக்கிறதுக்காக நன்றி அப்பா. கிறிஸ்துவுக்குள்ளாக நாங்க நீதிமான்களாக இருக்கிறதுக்காக நன்றி அப்பா. கிறிஸ்துவுக்குள்ளாக பாவத்தை மேற்கொள்கிற அதிகாரம் எங்களுக்கு இருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா,
ஹalleluya. கொஞ்ச நேரம் இந்த சத்தியங்களை தியானித்து ஆண்டவருடைய நீதிக்காகவும் ஆண்டவருடைய பரிசுத்தத்துக்காகவும் அவரை துதிக்கலாமா பிரியமானவர்களே? ஹalleluya. Hallelujah. You are God's righteousness. நீங்க தேவனுடைய நீதியாக இருக்கிறீங்க. பாவத்தின் மேல் அதிகாரம் உங்களுக்கு இருக்கிறது. இனி நீங்கள் பாவத்துக்கு அடிமைகள் அல்ல. நீங்க ராஜாவின் குமாரர்களாக குமாரத்திகளாக இருக்கிறீங்க. You are the king's children. எந்த காரியத்துக்கும் அடிமைகள் நீங்க அல்ல பிரியமானவர்களே. அடிமையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. சிலுவையில் ஆண்டவர் விடுதலையை கொடுத்து விட்டார். He's given you the victory on the cross. சபையே எழும்பு, சபையே எழும்பு. எவ்வளவு நாளாக தான் உன்னுடைய சுய பலத்தில் நீ போராடி கொண்டிருப்பாய். எழும்பு சபையே. சியோனே, சியோன் குமாரத்தியே, உன்னுடைய மகிமையில எழும்பு. ராஜா உன்மேல் பிரியமாக இருக்கிறார். He is already accepted you in Christ. கிறிஸ்துவுக்குள்ளாக உங்களையும் என்னையும் ஏற்றுக்கொண்டு விட்டார். அப்பா, எங்களை மகன்களாக குமாரர்களாக குமாரத்திகளாக மாற்றி இருக்கிறீங்களே ஆண்டவரே. ஆண்டவரே, இதை பார்க்க உதவி செய்யுங்க. எங்களுடைய மனக்கண்களை திறந்தள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய நீதி எங்களுக்குள்ளாக இருக்கிறதை பார்க்க உதவி செய்யுங்க. உம்முடைய பரிசுத்தம் எங்களுக்குள்ளாக இருக்கிறதை பார்க்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த நீதியின் வஸ்திரத்தை தரித்து பாவத்தை மேற்கொண்டு இந்த உலகத்துக்கு சாட்சியாக எங்களை வையுங்க ஆண்டவரே. Hallelujah. Hallelujah. Blessed be the name of the Lord. Hallelujah. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Thank you Jesus. எல்லா தாழ்வு மனப்பான்மைகளும் ஆண்டவரே, உம்முடைய அறிவுக்கு விரோதமாக இருக்கிற மனப்பான்மைகள் எல்லாவற்றையும் முறித்து போடுங்க ஆண்டவரே. Lord, break everything that hinders us. சுய நீதியில் இருக்கும் பொழுதுதான் பெருமை இருக்கும் பிரியமானவர்களே. சுய நீதியில் இருக்கும் பொழுதுதான் நம்மளை உயர்வாக யோசிப்போம், மற்றவங்களை கீழாக யோசிப்போம். ஆனா தேவனுடைய நீதியில நடக்கும் பொழுது பெருமை பாராட்டுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது பிரியமானவர்களே. நமக்கு தகுதியே இல்லாத நம்மளை அவர் நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறார். பெருமை பாராட்டுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. கர்த்தரே நாம் மகிமைப்படுத்துவோம் பிரியமானவர்களே. We will glorify God and Him alone. Hallelujah. Hallelujah. Thank you Jesus. Hallelujah. Holy Spirit, thou art welcome in this place. Hallelujah. Malfa hiketara. ஆண்டவரே, நம்முடைய சபை நம்முடைய மகிமையில எழும்ப வேண்டும் பிரியமானவர்களே. கர்த்தருடைய நீதியில நடக்கும் பொழுது எல்லாமே நமக்கு உரிமை. Whatever belongs to Christ belongs to you. சுய நீதியாக நடக்கும் பொழுது நம்மளுக்கு கிடைக்காது பிரியமானவர்களே. ஆனா இயேசு கிறிஸ்துவின் நீதியில நடக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்த அதே அதிகாரம் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறது. வியாதியின் மேல இருந்த அதே அதிகாரம் உங்களுக்கு எனக்கு இருக்கிறது. பிசாசின் மேல் இருந்த அதே அதிகாரம் உங்களுக்கு எனக்கு இருக்கிறது. பாவத்தின் மேல் இருந்த அதே அதிகாரம் உங்களுக்கு எனக்கு இருக்கிறது. எப்பொழுது தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் நீதியை பெற்றுக்கொண்டு நாம் நடக்க ஆரம்பிக்கும் பொழுது. Hallelujah. Hallelujah. எப்படி பிசாசை காலின் கீழே அவர் நசுக்கினாரோ அதே போல நம்மளாலையும் நசுக்க முடியும். ஏன்? இயேசு கிறிஸ்துவின் நீதி இருக்கிறது. Hallelujah. 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 Holy Spirit, thou art well. ஆண்டவரே, நீர் மாத்திரம்தான் இயேசு கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடை கொண்டு வர முடியும். அதனால உங்களை we welcome you in this place. Thou art welcome in
இயேசுவண்டை அழைத்து செல்லுங்க. எல்லா பொக்கிஷங்களையும் எங்களுக்காக வைத்திருக்கிறீங்களே, நடக்கும்படியாக, அனுபவிக்கும்படியாக, பெற்றுக்கொள்ளும்படியாக நீங்க வைத்திருக்கிறீங்களா ஆண்டவரே? சிலுவையின் மூலமாக எங்களுக்கு வைத்திருக்கிறீங்களே, உடைய சபைக்கு அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க, உடைய பிள்ளைகளுக்கு அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. Holy Spirit, welcome you, Master. கம்யூனியனுக்குள்ளாக நாம் கடந்து போக போகிறோம்.